சாமி இருக்காரா? சாமி பூஜையில் இருக்காரு. வர சொல்லுப்பா அடுத்த ஆளை. சாமி, எனக்கு ஒரே கடன் தொல்லையா இருக்கு சாமி. கவலைப்படாதீங்க, எல்லாம் பாபா பார்த்துப்பார். என்னடா போயிட்டானா? போயிட்டான். பாபா போன வாரம் ஏமாந்து வந்திருக்கான் பாபா. அவன் என்னைக்கு வரான்? வந்துட்டான் லைட் அடி. யாருமையா திரும்ப பொய்யாரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த போலீஸ் போட்டு பிடிக்க விட மாட்டேன்டா. அதுக்கு முதல்ல நீ இங்கேருந்து போனாதானடா. அவன் போன வேகத்தில் போயிட்டு ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சு. போலீஸ் இப்போ நம்மளை துரத்தின்னு வந்துருக்காங்களாம். ஆளை விடுங்கப்பா, கிளம்புறேன். அந்த கொலை முயற்சி கேஸோட அங்கேருந்து அவன் தப்பிச்சு வந்துட்டான். நாம் எது வாங்குறதா இருந்தாலும் அவன் வாயால் தான் வாங்கணும். எப்படி வாங்க போகிறோம்? ஐ ஹாவ் an ஐடியா. ஒருவேளை ஒழுங்காக நடிக்காமல் இன்கேஸ் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? பாஸ்டரை பார்க்கணும். பாஸ்டர்லாம் பார்க்க முடியாது. தம்பி ஒரு உள்ளவர் சொல்லுப்பா. சரி வாங்க. அந்த டோரை கொஞ்சம் சாத்திடுங்க. பார்த்துக்கோ. ஓகே பாஸ்டர். உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. சந்தேகம் வந்தால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கல்ல, கொன்றுவோம். உட்காருப்பா. எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். என்ன பார்த்துட்ருக்கீங்க? இல்லை, ஏதாவது விஷம் கலந்துருப்பானோன்னு பார்க்குறேன். இப்போ குடிக்கவா வேணாவா? அது உங்கள் விருப்பம். அவன் கிறிஸ்டின் தானே, விபூதி வச்சிருக்கான். தம்பி அது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். அவன் சொன்னான் நான் கிறிஸ்டின் உங்ககிட்ட. இந்தாங்க. இல்லை சார், சாப்பிட்டோம். அட எடுத்துக்கோங்க. நான் பொதுவாக நேரில் யாரையும் சந்திக்கிறது இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சந்திக்காமல் அனுப்ப முடியும்? ஹோ அப்படிங்களா? தேங்க்ஸ். அப்புறம் என்ன விஷயமா என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? கேட்டவா என் புருஷனை கொன்னேன்னு. கொஞ்ச நேரம் அமைதியாரங்க, நம்மளையும் கொண்டு போகிறான். என்ன உங்களுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க? சரி அதை விடுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ராண்டியோட்டன். உங்கள் பேர்? பேர் தானே கேட்டேன், என்ன யோசிக்கிறீங்க? ஜெஸ்ஸி. ஓ, இவன் என்னோட தம்பி, நான் இவனோட அக்கா. இந்த ஊருக்கு புதுசாக வீடு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆப்பிள் சாப்பிடுங்க தம்பி. இல்லை சார், போதும் சார். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா பிளஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்கும். என்னாச்சு தம்பி? இல்லை, உங்கள் கையில் பிளட் இருக்குது. பிளட்டா? ஆ, என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை தம்பி. சரி, ஆனால் நான் மற்றவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுறது இல்லைங்களே. சரி, என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மக்க கூட்டம் வந்துருச்சு, ஜபா கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தில்லே போடு அடடடடா. ஆண்டவரை கண்டிருச்சு, அற்புதத்தை வாங்கிருச்சு, தில்லேலே, எல்லாம் அவராலே. தம்பி, நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்ணீங்களா? 10,000 ரூபாய் கட்டி ரசீது கூட வாங்கியிருக்கோம் சார். அப்போ நீங்கள் நாளை மறுநாள் நடக்கும் மகாசபைக்கே வந்திருக்கலாமே. அங்கே வந்தால் உங்ககிட்ட இருந்து சிடி மட்டும்தான் சார் கிடச்சிருந்துருக்கோம். உங்களை தனியாக சந்திச்சு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்ற வாய்ப்பு கிடச்சிருக்காது சார். ஆமாம் சார். ஏன் விபூதி வச்சுருக்கீங்க? விபூதி என் மனைவி, அவங்க இந்து. அவங்க அன்பை வச்சு விட்டாங்க, நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் கிறிஸ்துவத்தை தானே வழிபடுறீங்க? இல்லை, நான் ஆண்டவரை வழிபடுறேன்.
இந்த பிரபஞ்சத்தை வழிபடுறேன். ஆண்டவரும் மண்டமும் ஒன்று தான். இங்கே பரம சக்தியை வழிபடுற முறை வேற இருக்கலாம், ஆனால் பரமாத்மா ஒன்று தான். மதங்கள் கூறும் கருத்தும் ஒன்று தான். மனித நெறிகளை சமமாக வைத்திருப்பது. இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்னர் பவர் இருக்குது. இந்த அண்டா சராசரத்தின் உதவியோட அவங்க எல்லாருக்குள்ளே இருக்க இன்னர் பவரை வெளிக்கொண்டு வர செய்வது தான் என்னோட நோக்கம். ஏன்னா அப்போ தான் அவங்க வாழ்க்கை செழிப்படையும். அதுதான் இந்த பிறவியோட நோக்கமாக நான் பார்க்குறேன். நான் எந்த மதத்திற்கும் சொந்தமானவன் இல்லை, ஆண்டவருக்கு சொந்தமானவன். மகிழ்ச்சி பாஸ்டர். ஆனால் உன்னை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இதான் அவங்க நோக்கம்னா இதை நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணலாமே. பணம் வாங்கி இதை பண்ணணுன்னு அவசியம் என்ன? நம்ம மனிதத்தன்மை இருக்கே, அதுக்கு எதோ ஒன்று இலவசமாக கொடுத்தாலுமே அதுக்கு அதை பயன்படுத்திக்கவோ அதோட அருமையோ புரியாது. அதே ஒன்று அதுக்கிட்ட காசு கொடுத்து பாருங்கள், அவங்க அது ஏதோ பொக்கிஷம் மாதிரி பார்ப்பாங்க. யூடியூபே எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி அதில் இலவசமாக கிடைக்காத கோர்சஸே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நம்ம மனுஷங்க அதெல்லாம் விட்டுட்டு காசு கொடுத்து தான் சர்டிஃபிகேட் வாங்கவேன்னு இருப்பாங்க. அதை நான் அந்த மாதிரி தான். இப்பேற்பட்ட ஆண்டவரோட அருளை நான் உங்களுக்கு சிறிதளவில் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்ருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அதோட அருமை புரியுன்ட்டு தான். இப்போ கூட இந்த பணம் ஆண்டவன் நலன் பணி ஃபவுண்டேஷனுக்கு தான் போகுது. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கா? அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தம்பி, நான் உங்களுக்காக உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி பாஸ்டர். நாளைக்கு வந்துடுவீங்கல்ல? வந்துடுவேன்ப்பா, வந்துடுவேன். நன்றி பாஸ்டர். சரிப்பா தம்பி, ரொம்ப அருமையாக பாடுறப்பா. நீயும் ஒரு ஞாயிறு நடக்கவே இருக்கும் மகாசபையில் நீயும் பாடுவேன்னு எதிர்பார்க்குறேன். சிறப்பாக பண்ணிடலாம் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். என்னடா? யாரோ கால் பண்ணாங்க மாமா, இப்போ கட் ஆயிடுச்சு. சரி விடு, அவனை திருப்பி பண்ணுவான், நீ போ. சரி மாமா. மாமா மாமா மறுபடி ஃபோன் வருது மாமா. சரி அட்டன் பண்ணு, யாருன்னு கேட்போம். ஹலோ சார், நான் தான் தனபால் பேசுகிறேன். தனபால், உன்னை தான் மேடையில் எதிர்கட்சியை ஆபாசமாக பேச சொல்லி கட்சி விட்டு நீக்கிறாங்களே, எனக்கு எது இப்போ ஃபோன் பண்ணிடுற? சார், நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லை. அப்போ நீ யாரு கண்ணே? சார், நான் தான் டிடெக்டிவ் தனபால் பேசுகிறேன். உங்கள் தொண்டை நட்ராஜ் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோமே. ஓ நீயாப்பா, சொல்லுப்பா, என்ன விஷயம்? அந்த சிடி விற்கிறவங்க பூச்சிங்களா இல்லையா? அதுக்கு தான் சார் உங்கள் ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்பு கண்ணே? என் ஃப்ரெண்டு கோபால் இருக்கான்ல. என்ன செத்துட்டானா? இல்லை சார், அவன் பர்சனல் விஷயமா ஊருக்கு போயிருக்கான். அவனுக்கு பதில் இந்த சிடி மண்ணை பிடிக்கிற மிஷினில் புதுசாக ஒரு ஆள் தேவைப்படுது. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் அமுச்சு வச்சிங்கன்னா முடிஞ்சதான் அமுச்சு வச்சுருவோம். என்னது ஆள் வேணுமா? இந்த ஆள் வேணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் அந்த கட்சிக்காரன் பண்ணுறது. நாங்கள் மக்கள் சேவை மட்டும் தான் பண்ணுவோம். அதனால தான் பேர்லேயே வச்சுக்கிறோம் மக்கள் அநீதி குரல்னு. சார், அது இல்லை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். கட்சி ஆஃபீஸில் யாரும் இல்லை, வீட்டில் ஆள் இருந்தால் நம்ம ஏன் சமைக்க போகிறோம்? என்ன மாமா? டேய் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க வீட்டில்? உங்களை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டதே நாங்கள் தான். ஓ நீங்கள் தானே அது? சரி சொல்லுங்கள், இப்போ நான் என்ன பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தன் வருவான், அவனுக்கு நம்ம ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரியக்கூடாது. அதனால் எல்லாம் பேரை மாற்றி மாற்றி சொல்லணும். அழகுன்ற பேர் அழகாக தானே இருக்குது, அதனால் தூ மாற்றணும். ஏதாச்சும் கிஸ்ஸுன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்கள் பேரில் இருக்க அழகு ஃபேஸில் எல்லாம் போயிடும். கம்முன்னு சொல்கிறத மட்டும் கேளுங்க. சரி இவ்வளோ கெஞ்சி கேட்குறீங்க, இந்த அழகு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன். சரி சொல்லுங்கள், இப்போ நான் என்ன பண்ணணும்? நாங்கள் ஒன்று பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். சரி இந்த ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னா என்ன? உங்களோட ஒரிஜினல் நேம்லாம் அவனுக்கு தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஆமாம், உன் பேர் என்ன? தனபால். மாமா சொன்னார் தான் வந்தேன். இந்த பாரு இவனை கரத்தெல்லாம் கற்றுனேன். ஐ ஓன்ட் பி சேம் எவ்ரி டைம். குயிங் போட்டுருவேன். போட்டீங்க சார். என் பேர் ஆண்டியோட்டன். பிராண்டியாட்டனா? ஆர்கேவை போட தெரியுமா? போட்டு காட்டவா சார்? இல்லை இல்லை, எனக்கு என்ன பேர்? உங்களுக்கு நீங்களே தானே பேர் வச்சுங்க. அது என்ன உனக்கு மட்டும் ரேண்டியாட்டன், எங்களுக்கு ஏதோ ஒரு பேரா? எனக்கு அண்டர்டேக்கர்.
நீங்கள் ஜான்சினா. ஏங்க நான் பொண்ணுங்க. இந்த கனகை வேற காணோம். உங்கள் ஃபோனை கொடுங்க. The number you are trying to call is currently not. ஹலோ, பார்த்தா சாரா? ஆமாம் சொல்லுப்பா. கனகு கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. அவன்லாம் இதுக்கப்புறம் வரமாட்டான் கண்ணு. என்ன சொல்கிறீங்க? அவன் டிபார்ட்மெண்ட் தெரியாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால, அதனால் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சு அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நீ இவ்வளோ கெஞ்சி கேட்டதுனால தான் மாப்பிள்ளையே உன் கூட அமுச்சு வச்சுக்கிறேன். பார்த்து என்ன அதுன்னு சட்டப்பட்டு முச்சு விடு. சரி சார். மாமாட்ட பேசினேன். என்ன சொன்னார்? கொஞ்ச நேரம் ஒன்று அமைதியாக இருக்க சொன்னார். கனகால வர முடியலையா, இதை நாம் தான் பார்த்துக்கணும். இப்போ அவர் டைலாக யார் சொல்கிறது? நான் பார்த்துக்கிறேன். இன்னும் வரல. சரி, தனியாக தானே வருவான். தனியாக வருவானா? அப்படி தான் நினைக்கிறேன். வாட்ரா நினைக்கிறேன்ற. பார்த்துக்கலாம். இதோ பாருங்கள், நம்ம இப்போ பிடிக்க போகிற ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இஸ் அ கில்லர். இது வரைக்கும் 4 கொலை பண்ணியிருக்கான். இது 4 கொலையா? இதே என்கிட்ட சொல்லவே இல்லை. என் மாமா ஒரு பைத்தியக்காரன். இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் என்னைய கோத்து விட்டு. இல்லை நான் தான் பைத்தியக்காரன். இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்தல, நான் தான் பைத்தியக்காரன். யோ மாமா இருக்கியா உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மெயின் டோர் எங்கே இருக்குது? திறந்துட்டினா ஓடிடுவேன். என்னது இது, சின்ன பிள்ளைத்தனமா? இந்த கொலையெல்லாம் நம்ம தடுக்கணுன்னா அவனை இங்கே வர வச்சு இங்கே லாக் பண்ணி பிடிக்கணும்.